இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு பணக்கார பொண்ணு தூங்கிட்டு இருக்க ஏழை பொண்ணு மேல குப்பைய தூக்கி எறியறாங்க. உடனே அந்த ஏழை பொண்ணு எழுந்து எந்த பைத்தியம் என் மேல குப்பைய தூக்கி எறிஞ்சான்னு கோவப்படுறாங்க. உடனே அந்த பணக்கார பொண்ணு காரை விட்டு கீழே இறங்கி வந்து யாரடி பைத்தியம்னு சொன்னன்னு இங்கிலீஷ்ல திட்டுறாங்க. அதுக்கு அந்த ஏழை பொண்ணு, நான் படுத்திருக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா, எதுக்கு குப்பைய தூக்கி என் மேல போட்டன்னு அவங்களும் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அதை பார்த்த உடனே கார்ல உட்கார்ந்து இருக்க இந்த லேடி ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இந்த பணக்கார பொண்ணு, உனக்கு தூங்குறதுக்கு வேற இடமே இல்லையா, இங்க தூங்குறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்ததுன்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு இந்த ஏழை பொண்ணு, அது என்னுடைய இஷ்டம், நான் எங்க வேணாலும் தூங்குவேன், அதை கேட்க நீ யாருன்னு சொல்றாங்க. உடனே கோபமான இந்த பொண்ணு அவங்கள அடிக்க போறாங்க. அப்ப கார்ல இருக்க இந்த லேடி சத்தம் போட்டு அவங்க அடிக்கிறத தடுத்துட்டு காரை விட்டு கீழே இறங்கி வந்து இந்த ஏழை பொண்ணு கிட்ட, என்னுடைய பொண்ணு அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா நீங்க ஏன் இங்க படுத்திருக்கீங்க, உங்க வீடு எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு, ஒரு ஆளு எங்க கிராமத்துக்கு வந்திருந்தாரு, அவரு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு, கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதை நம்பி நானும் அவர் கூட இருந்த கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஊருக்கு போயிட்டு எங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. ஒரு வருஷம் ஆகியும் இன்னும் வரல. அதனாலதான் அவரை தேடி இந்த ஊருக்கு வந்த. அவருக்கு போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆப்னு வருது, எனக்கு எங்க போறதுன்னு தெரிய, அதனாலதான் இங்க படுத்திருக்கேன்னு சொல்றாங்க. உடனே அந்த லேடி, நீ எவ்வளவு படிச்சிருக்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. உடனே இந்த லேடி அவங்களுடைய கார்டை எடுத்து கொடுத்து, இது என்னுடைய ஆபீஸ் அட்ரஸ், நீ நாளைக்கு என்ன அங்க வந்து பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு ஆபீஸுக்கு போறாங்க. அப்போ அந்த கம்பெனில வேலை செய்யற பொண்ணு, யாரு நீ எதுக்காக உள்ளார வந்தன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு, நான் கம்பெனி ஓனரை பார்க்கணும், அவங்க என்கிட்ட கார்டு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு, உன்னை பார்க்கவே பிச்சைக்காரி மாதிரி இருக்கு, உன்னை எங்க ஓனர் வர சொன்னாங்களா, யார்கிட்ட பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை வர சொல்லி இந்த பொண்ணை வெளியே துரத்தி விடுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த கம்பெனி ஓனர் அம்மா வந்து அவங்கள எதுக்காக வெளியே போக சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு, மேடம் அந்த பொண்ணை பார்க்கவே பிச்சைக்காரி மாதிரி இருக்கு, அவள் நீங்க வர சொன்னீங்கன்னு பொய் சொல்லிட்டு இருந்தாங்க மேட்டம்னு சொல்றா. உடனே அந்த கம்பெனி ஓனர், அவங்க கிட்ட என்னுடைய கார்டு இருக்கு, நான் தான் அவங்கள வர சொன்னேன், ஒருத்தவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு அவங்க யாருன்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு, இனிமே நீ இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது நடந்துகிட்டினா உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஏழை பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. உடனே இந்த பொண்ணு, மேடம் என்ன எதுக்காக வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, இங்க பாருமா நீ டிகிரி முடிச்சிருக்க, நான் உனக்கு என்னுடைய கம்பெனில வேலை போட்டு கொடுக்கறேன், உனக்கு மாசம் 50,000 ரூபாய் சம்பளம், உன்னை ஏமாத்திட்டு போனவனை கண்டு பிடிக்கிறதுக்கும் நான் உனக்கு உதவி பண்றேன், பக்கத்துல கம்பெனி அபார்ட்மெண்ட் இருக்கு, நீ அங்க போய் தங்கிக்கோ, நீ நாளைக்கே வந்து வேலையில சேர்ந்துக்கலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி மேடம், கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணீங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த ஓனர், நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பணத்தையும் எடுத்து அவங்க கையில கொடுக்கறாங்க. இந்த ஓனர் அம்மா இந்த ஏழை பொண்ணுக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.